வெல்கம் டு எவ்ரிபடி. டெக்பாஸ் தமிழா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். டெக்பாஸ் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த கீழே இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் தர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் கிராம ஊராட்சி செயலாளர் பணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த போஸ்டிங்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 10th டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது நேரடி நியமனம், கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் வேறு. இதுக்கு தேர்வும் கிடையாது, கட்டணமும் கிடையாது. மினிமம் பார்த்தீங்கன்னா 11,000 மேக்ஸிமம் 36,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இது எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுன்றத பின்னாடி வர வீடியோவில் நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அப்ளிகேஷனையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொரியராகவோ போஸ்டலாவோ இல்லை நேரடியாகவோ நீங்கள் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வேலை கண்டிப்பாக இருக்குது. இது பியூர்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்பு, பர்மனன்ட் ஜாப் வேறு. இந்த ஜாப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு வந்திருக்கு. இது 11 பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்டிங்கு. இது பர்மனன்ட் ஜாப்பு. மறுபடியும் சொல்கிறேன், இது பர்மனன்ட் ஜாப்பு. இதை நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு எஜுகேஷன் டாக்குமெண்ட்லாம் ஒன்றா வச்சு பின் பண்ணி வர 25ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த ஜாப்புக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 11,000 இருந்து மேக்ஸிமம் 35,000 வரைக்கும் சேலரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஏஜ் பார்த்தீங்கன்னா கோட்டா வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கோட்டாவுக்கும் ஒவ்வொரு ஏஜ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலில் பார்ப்போம். ஜென்ரல் 30 இயர்ஸ் அபோவ் இருக்கக்கூடாது, 30 இயர்ஸை தாண்டி இருக்கக்கூடாது, பிலோ 30 இயர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸை தாண்டி இருக்கக்கூடாது, பிலோ 32 இயர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டியில் விடோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ 35 இயர்ஸ் இருக்கணும், 35 இயர்ஸை தாண்டி இருக்கக்கூடாது. இதுதான் ஏஜ் லிமிட்டு. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதை எப்படி அப்ளை பண்ணலான்னா போஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் நேர்லேயும் தரலாம் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது சேஃபோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம். உங்கள் விண்ணப்பதாரர், அதாவது உங்களோட பேர், ஃபுல் அட்ரஸ், முகவரி, பிறந்த தேதி, எந்த மதம், இனம், கல்வி தகுதி, எதனா முன்னுரிமை இருக்குது, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் அது மாதிரி இருந்தால் அந்த முன்னுரிமைக்கான சான்றிதழ் வேணும். இதை அந்த அப்ளிகேஷனில் உங்கள் ஃபோட்டோவை ஒட்டிட்டு இந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான டாக்குமெண்ட், அதாவது நீங்கள் 10th முடிச்சிருக்கிற டிசி, மார்க்ஷீட், இது எல்லாத்தோட ஜெராக்ஸ் மட்டும் வைங்க. ஜாதி சான்றிதழ் இதெல்லாம் ஜெராக்ஸ் வைங்க, ஒரிஜினல் வச்சிடாதீங்க. இது நேர்முக தேர்வு வச்சு தான் எடுக்க போகிறாங்க. தபால் முகவரி, அதாவது கீழே அட்ரஸ் கொடுத்துருக்கோம். எது பார்த்தீங்கன்னா ராஜசிங்கமங்கலம் வட்டாட்சியர், ராஜசிங்கமங்கலம். போஸ்டல் கோடு பார்த்தீங்கன்னா 623525 ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. வர 25ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் அவங்களுக்கு சேர்ற மாதிரி கொடுக்கணும். நேர்லேயோ இல்லை போஸ்டல்லையோ அனுப்பிச்சிடுங்க. நான் இதில் அப்ளிகேஷனோட சாம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷன் சாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட நேம், ஃபாதர் நேம், உங்களோட முகவரி, அட்ரஸ்ஸு, உங்களோட மொபைல் நம்பர், அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஜெராக்ஸு, டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃபோட ஜெராக்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது 2த்தையும் ஜெராக்ஸ், இது எல்லா ஜெராக்ஸையும் ஒன்றா வச்சு பின் பண்ணி உங்களோட சைனை இந்த அப்ளிகேஷனில் போட்டு இந்த அப்ளிகேஷனை அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாவோ இல்லை தபால் மூலமோ அனுப்பிச்சிடுங்க. தேங்க்யூ, பை பை. நம்ம டெக்பாஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.